வணக்கம். நான் உங்கள் மோகனா. 29/8/2025 வெள்ளிக்கிழமை மாலை மலர். பணம் பெருக்கும் வழிமுறைகள் 17 சேமிப்புக்கான சூத்திரம். இதை சுந்தரி ஜெகதீசன் அவர்கள் பாருங்க. சுந்தரி ஜெகதீசன் பணப்பெருக்கும் வழிமுறைகள் 17 சேமிப்புக்கான சூத்திரம். மாலை மலர் வாசகர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். செல்வம் எனும் சிம்மாசனத்தை நோக்கிய பயணத்தில் பல படிகளை தாண்டி பயணித்து வருகிறோம். இந்த வாரம் முதல் நம் வாழ்வுக்கு வளம் சேர்க்கக்கூடிய சேமிப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து காணலாம். இந்தியாவின் வளத்தையும் செல்வ செழிப்பையும் பற்றி கேள்வியுற்று போர்ச்சுக்கல், சீனா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற அந்நிய தேசத்தினர் உயிரை பணியம் வைத்து கடல் பயணங்கள் மேற்கொண்டு கண்டறிந்ததும் நம் தேசம்தான். அடுத்து வந்த 200 ஆண்டுகளில் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதும் நம் தேசம்தான். ஆனால் எந்த காலத்திலும் சிக்கனம், சேமிப்பு போன்ற சில கோட்பாடுகளை நாம் கைவிட்டதில்லை. அதனால்தான் அமெரிக்காவின் கடன் அதன் ஜிடிபி ரேஷியாவில் 123% இருக்க, இந்தியாவில் இந்த ரேஷியா 83.1% இருக்கிறது. நாட்டளவில் மட்டுமின்றி தனிநபர் அளவிலும் நாம் சிறந்த சேமிப்பாளர்கள் தான். ஒரு சராசரி இந்தியர் தன் குடும்ப வருமானத்தில் கிட்டத்தட்ட 20% முதல் 25% வரை சேமிப்பதாக பல வெப்சைட்டுகள் கூறுகின்றன. உலகின் பணக்கார நாடுகளில் முதன்மையாக கருதப்படும் அமெரிக்காவில் இந்த சேமிப்பின் அளவு 4.90% மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. காலங்காலமாக தலைமுறையாக உருவாக்கப்பட்டு நம்மிடம் தரப்பட்டுள்ள பாரம்பரிய பொருளாதார அறிவு மிக வலுவான தூண்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. அளவறிந்து செலவு செய்தல், அதிகமாக ஆசைப்படாதிருத்தல், ஆடம்பரம் பாடோம் போன்றவற்றை விளக்குதல், எந்த நிலையிலும் சேமிப்பை கைவிடாதிருத்தல் போன்றவை திருவள்ளுவர் காலத்தில் இருந்தே நமக்கு புகுத்தப்பட்டுள்ளன. ஆனால் உலகமயமாக்குதலுக்கு பின் இந்த சுய கட்டுப்பாடுகள் சற்று தளர்ந்திருக்கின்றன. இட்லி தோசையில் சந்தோஷமடைந்த மனது தினமும் பீட்சாவையும் பர்கரையும் எதிர்பார்க்கிறது. ஒரே துணியை மொத்தமாக வாங்கி அவரவர் அளவுக்கேற்றபடி வைத்து கொண்ட காலம் போய் அதிக விலையுள்ள புதிய பிராண்ட் துணிகள் அலமாரியில் நிறைந்து வருகின்றன. சம்மர் லீவுக்கு தாத்தா பாட்டி வீட்டில் ஒன்றாக கும்மாளமிட்ட குழந்தைகள் இப்போ லோக்கல் டூர், இன்டர்நேஷனல் டூர் என்று வலம் வருகின்றன. கையில் பணமும் உடம்பில் தெம்பும் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் சரிதான். ஆனால் வருமானம் நிச்சயமில்லை. செலவுகள் வருடம் கூடுகின்றன. குடும்பத்தில் அப்பா, அம்மா, மனைவி, குழந்தைகள் என்று ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் வரிசை காட்டி நிற்கின்றன என்னும்போது சேமிப்பை அதிகரிக்கும் வழிகளை தேடுவதே முறை அல்லவா? முதலில் சேமிப்பு என்றால் என்ன? வரும் வருமானத்தை அப்படியே செலவழித்து விடாமல் எதிர்கால செலவுகளுக்கு இன்று கொஞ்சம் ஒத்திவைப்பது சேமிப்பு. 1 முதல் 3 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய சிறு செலவுகளுக்கு உதவக்கூடியது சேமிப்பு தான். உதாரணமாக ஸ்மார்ட் போன் வாங்குவது, பொங்கல் தீபாவளிக்கு செலவு செய்வது, நார்த் இந்தியா டூர் போவது, வருடாந்திர ஸ்கூல் ஃபீஸ், இன்சூரன்ஸ் மற்றும் வருமான வரி கட்டுதல் போன்ற சிறு குறிக்கோள்களை அடைய சேமிப்பு உதவும். சேமிப்பை எளிதாக பணமாக்கும் விதத்தில் வைத்திருத்தல் அவசியம். ஆகவே குறுகிய கால தேவைகளுக்கு உதவும் சேமிப்பை பேங்க் ரெக்கரிங் டெபாசிட்டுகள், எஃப்டி, லிக்விட் ஃபண்ட், பீஸ் சேமிப்புகள் போன்ற கடன் சார்ந்த முதலீடுகளில் வைக்கலாம். சேமிப்பை பொறுத்தவரை முக்கிய தேவை மன உறுதி. வருமானம் எவ்வளவு குறைவாக வந்தாலும் சேமிப்பு என்பது முக்கியம். ஒரு 10% மாதம் சேமிப்பேன் என்ற உறுதி முக்கியம். அதைவிட முக்கியம் அந்த சேமிப்பு நிலையாக தொடர வேண்டும் என்பது. இதை படித்த வேகத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரெக்கார்டிங் டெபாசிட்டையோ, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு சிப்பையோ ஆரம்பித்துவிட்டு 4 மாதத்தில்
கட்ட முடியாமல் நிறுத்தினோம் என்றால் நிச்சயம் அது சேமிப்பு இல்லை. உதாரணமாக, நான் வங்கியில் வேலை செய்யும் போது 2 இளம்பெண்கள் வந்து ரெக்கார்டிங் டெபாசிட், அதாவது இளம்பெண்கள் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். முதல் பெண் மாதம் ரூபாய் 5000க்கு 1 வருட காலத்துக்கு ரெக்கரிங் டெபாசிட்டை ஆரம்பித்தாள். 7% வட்டி விகிதத்தில் அவளுக்கு வருட முடிவில் ரூபாய் 62,324 மொத்தமாக கிடைக்கும். அதனை என்ன செய்வது என்று இன்னும் முடிவு செய்யவில்லை என்றாள். அடுத்தவள் ரூபாய் 500, 1000, 1500, 2000 என்று 4 ரெக்கரிங் டெபாசிட்டுகளை 1 வருட காலத்துக்கு ஆரம்பிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். அவளுக்கு முதல் ரெக்கரிங் டெபாசிட்டில் ரூபாய் 6232, இரண்டாவது ரெக்கரிங் டெபாசிட்டில் 12,465, மூன்றாவது டெபாசிட்டில் 18,697, நான்காவது டெபாசிட்டில் 24,930 கிடைக்கும் என்று விளக்கினேன். வருட முடிவில் முதல் டெபாசிட்டில் இருந்து ஒரு கிரைண்டரும், 2வது டெபாசிட்டிலிருந்து தங்கமும் வாங்க போவதையும், 3வது டெபாசிட் குழந்தைகள் ஃபீஸுக்கும், 4வது டெபாசிட் பண்டிகை செலவுகளுக்கும் உதவும் என்று அவர் விளக்கியதோடு, ஒருவேளை கையில் பணம் குறைய நேர்ந்தால் அதற்கு தகுந்தவாறு ஒரு டெபாசிட்டை நிறுத்திவிடப் போவதாகவும் கூறினார். முதல் பெண் 2 மாதத்தில் தன் சேமிப்பை நிறுத்திவிட்டாள். காரணம், அவளுக்கு எதற்கு சேமிக்கிறோம் என்ற குறிக்கோள் இல்லை. மேலும் மாதம் தவறாமல் 5000 சேமிக்கிற முடிகிற நிலையிலும் அவள் இல்லை. 2ஆம் பெண் முழு வருடமும் கட்டி முடித்து தன் குறிக்கோள்களை நிறைவேற்றினாள். இதில் இருந்து நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், சேமிப்புக்கு ஒரு குறிக்கோளும் கூடவே அது எவ்வளவு தூரம் தன்னால் சாத்தியம், ஒருவேளை சாத்தியம் இல்லை என்றால் அடுத்த திட்டம் என்ன என்பன குறித்து தெளிவும் அவசியம் என்பதே. சேமிப்பு விஷயத்தில் முதலில் கூறிய பெண் போல அல்லாடுபவர்களை அதிகம் காணலாம். அவர்களுக்கு சேமிப்புக்கான சூத்திரம் தெரியவில்லை. சேமிப்புக்கான சூத்திரத்தை 50.30.20 ஃபார்முலா என்பார்கள். நாம் வருமானத்தில் 50% அத்தியாவசிய நம் ஆசைகளுக்காகவும் 20% சேமிப்புக்காகவும் ஒதுக்குவது நலம். அதாவது 20,000 வருமானம் என்றால் ரூபாய் 10,000 அவசிய தேவைகளுக்கு, ரூபாய் 6,000 ஆசைகளுக்கும், ரூபாய் 4,000 சேமிப்புக்கு என்று வகுத்து கொள்ளலாம். ஒருவேளை உங்களால் சேமிப்பு 20% ஒதுக்க முடியவில்லை என்றால் ஆசைகளுக்கான செலவுகளை குறைத்து கொண்டு அந்த பணத்தை சேமிப்பில் செலுத்த முயலலாம். அல்லது 10% சேமிப்பில் ஆரம்பித்து படிப்படியாக இந்த விகிதத்தை ஆதரிக்கலாம். படிப்படியாக இந்த விகிதத்தை அதிகரிக்கலாம். அத்துடன் முன்பே கூறியபடி வருமானம் வந்தவுடனேயே ரெக்கரிங் டெபாசிட், மியூச்சுவல் ஃபண்ட், சிப் இன்சூரன்ஸ், பிரீமியம், கடன், EMI போன்ற தொகைகள் வங்கி அக்கவுண்டில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக செல்லும்படி ஸ்டெண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துவிட்டால் தடை ஏதுமின்றி சேமிப்பு நிகழும். மீதி இருக்கும் பணத்தை மன உறுத்தல் இன்றி செலவழிக்கலாம். அடுத்தது பாருங்க, பணம் சேமிக்க இன்னும் சில வழிகளும் உண்டு. எந்த ஷாப்பிங் சென்றாலும் என்னென்ன வாங்க வேண்டும் என்ற ஒரு லிஸ்டை கையில் எடுத்துக்கொண்டு அவற்றை மட்டுமே வாங்குவதை வழக்கமாக கொள்வது நல்லது. கார், பைக் போன்றவற்றை வாங்கும்போது எடுத்தெடுப்பில் அதிக விலை கொடுத்து புதிதாக வாங்காமல் பாதி விலை செகண்ட் ஹேண்ட் வாகனத்தை வாங்கலாம். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு தீபாவளி, பொங்கல், நியூ இயர் போன்ற சமயங்களில் வழங்கப்படும் டிஸ்கவுண்ட் விற்பனையாளர்களை பயன்படுத்தலாம். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பல நன்மைகள் இருந்தாலும் அடிக்கடி நாம் ஆன்லைன் செல்லும் வழக்கம் இருந்தால் அதிகப்படியான செலவு வழிவகுக்கும் என்பதால் கவனம் தேவை. சேமிப்பை அதிகப்படுத்த நினைப்பவர்கள் வீட்டு வாடகைக்கு எடுக்காமல் லீஸுக்கு எடுக்கலாம். உதாரணமாக, வாடகை 6,000 உள்ள ஒரு வீட்டுக்கு ரூபாய் 3 லட்சத்தில் லீஸ் பணமாக கொடுத்தால் சுமார் 2,500 வரை மட்டுமே வாடகை தருவதற்கு சமம் என்பதால் மாதம் ரூபாய் 3,500 மிச்சமாக வாய்ப்பு உண்டு. இதனை நல்ல சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுத்தி லாபத்தை பெருக்கலாம். இதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், நமக்கும் வீட்டுக்காரருக்குமான ஒப்பந்தம், லீஸ், வெள்ளை அடிப்பது, வீட்டின் பராமரிப்பு செலவு ஆகியவற்றுக்கு யார் பொறுப்பு, வீட்டை காலி செய்ய விரும்பினால் இருதரப்பும் எத்தனை மாதங்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் போன்ற விவரங்களை ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட வேண்டும்.
இப்படி ஒப்பந்தத்தை சரியாக வடிவமைத்து கொண்டால் பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்கலாம். வாடகைக்கு குடியிருக்கும் போது ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உடனடியாக வீட்டை காலி செய்துவிட்டு வேறு வீட்டுக்கு குடிபெயர்ந்து விடலாம். ஆனால் லீஸுக்கு வீடு எடுத்தோமானால் அதுபோல எளிதாக மாறுவது கஷ்டம். எனவே ஒரு வீட்டை லீஸுக்கு எடுப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பலமுறை யோசித்தே முடிவு செய்ய வேண்டும். இவை அனைத்தையும் விட ஒவ்வொரு குடும்பமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சேமிப்பு வழி உண்டியல். இது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் விஷயம். கையில் இருக்கும் மிச்ச பணத்தை அங்கே இங்கே வைக்காமல் உண்டியலில் மட்டுமே போட வேண்டும் என்ற பழக்கத்தை கொண்டு வருபவர்கள் வீட்டில் குஞ்சு குழு வான் வரை அத்தனை பேரும் பணத்தை பொறுப்பாக, அதாவது குழந்தையிலேருந்து சின்ன பெரிய குழந்தை அது சொல்கிறாங்க, கையாளுவதையும் பணம் அவர்களிடம் எளிதில் சேருவதையும் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உண்டியல் இருக்கிறதா? இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் சேமிப்புக்கான சித்திரம் பணம் பெருக்கும் வழிமுறைகள் 17 படித்துவிட்டேன். மாலை மலர் செய்தி இதோடு முடிகிறது. வேறு ஒரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.